ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா, யார் யார கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, ராஜிய நானே ஒரு ஆட்டோ புடிச்சு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, இல்ல ராஜியோட கோச்சிங் சென்டர் பக்கம் தான் எனக்கு வேலை இருக்கு. நான் அந்த வழியா தான் போறேன். நானே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா ராஜிகிட்ட, "ராஜி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ராகவனுக்கிட்டயும், ராஜலட்சுமி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கோமதி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மலரு, மதி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட, "சுரேஷ் நீ ஈவினிங்கா எப்ப வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்பா நான் எப்பயும் வர்ற டைம்க்கு தான் வருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல மாப்பிள விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஞாபகம் இருக்கா? எல்லாரும் போனோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! சாரிப்பா நான் அத மறந்துட்டேன். ஞாயித்துக்கிழமைன்னு தான் நெனச்சேன். சரிப்பா போலாம்" அப்படின்ற மாரி சுரேஷ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெளம்புறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா ராஜுகிட்ட, "மாமா கிட்ட பேசினியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசினேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ராஜியும் கெளம்பிர்றாங்க சுரேஷ் கூப்பிட்டுக்கிட்டு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா கூட்டு போறாங்க. அப்ப ராஜி ஃபீலிங்கா வராங்க. "என்னாச்சுங்க? ஏதோ டல்லா இருக்கிற மாரி தெரியுது. டென்ஷனா இருக்கீங்களா?" அப்படின்றாங்க. "ஆமா டென்ஷன் தான். ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. அவன் ஃபோனே பண்ணல. "யாரு? கதிரு? யார் உங்க ஹஸ்பண்டான்றாங்க?" "ஆமா." "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "சண்டையான்னு?" கேட்குறாங்க. "சண்டையெல்லாம் இல்ல. ஆனா கொஞ்ச நாளே ஒரு மாதிரியா இருக்கான். நான் கால் பண்ணாலையும் ஒழுங்கா பேசுறதில்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வேலையா இருப்பாங்க விடுங்க. என்ன வேலை செய்றாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டிரைவிங்ல இருப்பாங்க விடுங்க பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜிக்கு ஃபோன் வருது. யாரு கதிரான்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு கதிர் பேசுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நல்லா எழுது ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுர்றாங்க. திருப்பணும் பார்த்தீங்கன்னா, ராஜி கால் பண்ணின்னு இருக்காங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு உடனே வச்சுட்டான்" அப்படின்றாங்க. "நீங்க ஆல் தி பெஸ்ட் தானே எதிர்பார்த்தீங்க. வாங்க ஏதாச்சும் வேலையா இருப்பாங்க. ஈவினிங்கா பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் கிட்ட விட்டுர்றாங்க. இங்க மதியும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வேலைக்கு போறதுக்காக 2 பேரும் பேசிக்கினே நடக்குறாங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட, "என்ன அத்தை நைட் ஏதோ உங்ககிட்ட பேசியிருந்தாங்க போல. பேசுனாங்கன்னு சொன்னாங்க. என்ன பேசுனேன்னு சொல்லல. நானே அத்தை பேசுனத பத்தி கேட்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க அத்தை கொஞ்சம் வாய் தான்" அப்படின்றாங்க. "நீங்க மட்டும் என்ன கொஞ்சமா?" அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. "நீங்க சைலன்ட்டா இருக்கிறதுனால தான் நாங்க கொஞ்சம் பேசுறதுனால நாங்க வாயாடுற மாரி உங்களுக்கு தெரியுது" அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. "இல்ல சுரேஷ்க்கு எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல. அதனால தான்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சுரேஷ் நல்லவர் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சுரேஷோட நல்ல முகத்த நீங்க எப்ப தெரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல" அப்படின்றாங்க. "அவ்ளோ நல்லவரெல்லாம் இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல" அப்படின்ற மாரி மதி சொல்றாங்க. இங்க கோமதி, மலரு, பாக்யராஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமி கும்பிட்டு வெளிய வந்து உக்காந்துருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா, ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. "ஏம்மா என்னாச்சு? ஃபோனே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்ல ஃபோன் சைலன்ட்ல இருக்கு. அத்தை கால் பண்றாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்குறேன்" அப்படின்றாங்க. "உன்ன நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போறதே எதுக்கு தெரியுமா? தம்பி என்ன கூப்பிட்டு வரேன்னு சொல்லுச்சு. நீ வீட்ல அந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்ன கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். இங்க வந்து நீ பார்த்தீங்கன்னா, அதையே பத்தி யோசிச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார வச்சுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாக்யராஜ் கிட்டயும் கேட்குறாங்க. "இல்லம்மா, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்க அம்மா ஒத்துக்கலன்னா என்ன? சரி மலர் வேலை செய்யும்போது கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "அத்தைக்கு தான் உடம்பு முடியலையே, இருக்கட்டும் விடுங்க. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு" அப்படின்ற மாரி மலர் சொல்றாங்க. "ஃபர்ஸ்ட்டு நீ ஃபோன அமைதியா வையி" அப்படின்ற மாரி கோமதி சொல்றாங்க. இவங்களும் கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கும் வந்துர்றாங்க. பாக்யராஜ் ராகவன் கிட்ட பார்த்தீங்கன்னா, "அப்பா நாளைக்கு சனிக்கிழமை" அப்படின்றாங்க. "ஆமாடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா நாளைக்கு சனிக்கிழமை தான்" அப்படின்றாங்க. "இல்லப்பா எனக்கு லீவு. இவங்களும் வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலியா எங்கேயாச்சும் வெளியில போலாம். ராஜியும் போலான்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னால முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "அண்ணாவும் வாக்கிங் போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறாங்க. நீங்க மட்டும் வீட்லயே இருக்கீங்க. வாங்க போயிட்டு வரலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் கிட்ட, "சரிப்பா போலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ராஜலட்சுமி, "என்னங்க?" அப்படின்றாங்க. "போயிட்டு வரலாம் விடுமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் கிட்ட ராகவன் பார்த்தீங்கன்னா, "மாப்பிள விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கார்றா" அப்படின்றாங்க. "இல்லப்பா நாங்க வரலன்றேன்." "நாங்கன்னா யார் யாருன்றாங்க?" "நானும் மலரும் வரல"
வரலப்பா அப்படின்றாங்க. எங்கள கூப்பிடலன்றாங்க. என்ன மொத்தமா எல்லாரும் வந்துருங்கன்னு தான் சொன்னாரு மாப்பிள. தனித்தனியா கூப்பிடணுமா? வாடா போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, எதுக்கு மாப்பிள ஏதாச்சும் தப்பா நினைக்கவா? ஒழுங்கா எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. தங்கராஜ், பாக்கியராஜையும், மலரையும் ஏத்துப்பாங்களா? இல்ல அவமானப்படுத்துவாரா என்னன்றத நம்ம அடுத்த வார எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.